இந்த முக்கோணம் ரெண்டும் என்ன தனித்தில் ஒருங்கை செய்து என்ன இதில் ஒருங்கை செய்து பாருங்கள். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், அப்போ ஒரு பக்கம். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், அப்போ இன்னொரு பக்கம். இந்த பக்கம் 5, இந்த பக்கமும் 5, அப்போ பக்கம். அப்போ எதில் ஒருங்கை செய்து பக்கம் 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 இப்படி எழுதி காட்டிக்கணும். சரியா? ரெண்டாவது இதை பாருங்கள். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், அப்போ பக்கம். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், அப்போ இன்னொரு பக்கம். இந்த கோணம்க்கு இந்த ஒரு கோணம் சமன், இப்போ பக்கம் பக்கம் கோணம், இல்லாட்டி பக்கம் கோணம் பக்கம், இல்லாட்டி கோணம் பக்கம் பக்கம், எப்படியோ ரெண்டு பானம் ஒரு கோவணம் வந்திருந்தா சரி. சரியா? அடுத்தது இந்த கேள்வி. இதில் இந்த கோணம்க்கு இந்த கோணம் சமன், அப்போ கோணம். இந்த கோணம்க்கு இந்த கோணம் சமன், இன்னொரு கோணம். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், அப்போ இன்னொரு பக்கம். கோணம் கோணம் பக்கம். அடுத்தது இது என்ன முக்கோணி? ஒரு செங்கோண முக்கோணி. சரியா? செங்கோண முக்கோணி. அப்போ இந்த பக்கம் என்ன? செம்பக்கம். இதில் செம்பக்கம் சமன், அதோட பக்கம் சமன். சரியா? செம்பக்கம் பக்கம். செம்பக்கம் பக்கம் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி கோணம் பக்கம் பக்கம் கொடுத்தாலும் சரி, ரெண்டும் வரும். ஏன்டா இங்கே பாருங்கள், அப்படின்னு சொல்லிடும். ஏண்டா ஒரு கோணம் ஒரு கோணம், ஒரு பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம், அப்போ கோணம் பக்கம் பக்கம் கொடுத்தாலும் சரி. மெயினானதான செம்பக்கம் பக்கம். சரியா? அடுத்தது இதில் பாருங்கள். 6 6 ஒரு பக்கம், 9 9 இன்னொரு பக்கம். இந்த கோணம் இந்த கோணம், பக்கம் பக்கம் கோணம், இல்லாட்டி கோணம் பக்கம் பக்கம் ஏதோ உண்டு. இதில் இந்த கோணத்துக்கு இந்த கோணம், இது 35 தந்திக்குதேண்ணா. இந்த கோணம்க்கு இந்த கோணம், இந்த பக்கம்க்கு இந்த பக்கம். வேறு என்னமாச்சும் ஒருங்கி செய்தா? அதில் 35 தந்துச்சா மேலே? 75 75 35. கோணம் கோணம், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம். வேறு எப்படி எடுத்தீங்க? வேற ஒன்று இல்லைன்னா என்ன இந்த கேள்வி கேட்டோம். அடுத்து இந்த கேள்வியில் செம்பக்கம் பக்கம் கொடுக்கவும் மேலும் செங்கோண முக்கோணம் இருந்தால் செம்பக்கம் பக்கம். பாருங்கள், இந்த செம்பக்கத்தையும் தந்தும் இல்லை சமன் என்று சொல்லினா. அப்போ இங்கே என்ன தந்திக்குது? இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த கோணம் இந்த கோணம், இங்கேயும் வேற ஒன்றும் தந்தி இல்லை. அப்போ இதுவும் ஒரு ஒருங்கி சேர முக்கோணி இல்லை. இதுவும் ஒருங்கி சேர முக்கோணியா இல்லை. ஒருங்கி சேர முக்கோணி இல்லைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆனால் உங்களுக்கு இது எதை வச்சு தெரியுமா தந்திக்குது? பைதகரஸ் தேற்றம் தெரியுமா? பைதகரஸ் தேற்றத்தில் சரியா 5 வர்க்கத்தையும் இந்த 12 வர்க்கத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 13 வர்க்கம் உங்களுக்கு வரும். சரி, 5 வர்க்கம் 12 வர்க்கம் 13 வர்க்கத்துக்கு வரும். அதை வச்சு கொண்டு தான் இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 5 ஆயிரம், இந்த பக்கம் எப்படியும் 12 தான் நிற்கும். அப்போ இந்த பக்கம் 13, இது 13 ஆயிக்கும். இதில் இந்த பைதகரஸ் தேற்றத்தை வச்சு கொண்டு தந்திக்குது. சரி, அப்படி முறையில் பார்த்தேன்னு சொன்னால் இது ஒருங்கி செய்து. சரியா? அப்படி தான் தந்திக்குது அது. அடுத்தது இதில் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த கோணம் இந்த கோணம், பக்கம் பக்கம் கோணம். சரியா? இது நீங்கள் பைதகரஸ் தேற்றத்தை வச்சு கொண்டு செய்யணும் இதை. அப்போ செம்பக்கம் பக்கத்தில் இது ஒருங்கி செய்கிற இந்த முக்கோணி போட்டுக்கோங்க. செம்பக்கம் பக்கம். இதில் பாருங்கள், இது ரெண்டும். சரியா? இதில் எப்படி ஒருங்கி செய்யுதுன்னு சொல்லி, எப்படி ஒருங்கி செய்யுதுன்னு பார்த்தா யார் யார் சமன்? இந்த ஏபின்ற பக்கமும் எக்ஸ்ஒய்ன்ற பக்கமும் சமன். தரவு தந்திக்குது அது சொல்லி தரவுன்னு போட்டாச்சு. அடுத்தது இந்த ஏபிசின்ற கோணம், இந்த பீட்டு உள்ள இந்த கோணம் இங்கே உள்ள இந்த கோணத்துக்கு சமன். அப்போ இங்கே நிற்கிறது எக்ஸ் ஒய் இசட், இந்த கோணத்துக்கு இங்கே சமன். அதுவும் தந்திக்குது தரவுன்னு போட்டாச்சு. அடுத்தது வேறு இந்த இங்கே உள்ள கோணம் இங்கே உள்ள கோணத்துக்கு சமன் தானே. அப்போ ஏசிபின்ற கோணம் யாருக்கு சமன்? எக்ஸ் இசட் ஒய்க்கு சமன். அதுவும் தந்திக்குது தரவுன்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது ஆகவே முக்கோணம் ஏபிசி சர்வசமன் முக்கோணம் எக்ஸ் ஒய் இசட்னு போட்டு இதில் ஒருங்கி செய்து பாருங்கள். இது ஒரு பக்கம், இது ஒரு கோணம், அடுத்ததும் ஒரு கோணம். அப்போ பக்கம் கோணம் கோணம், இல்லாட்டி கோணம் கோணம் பக்கம், இல்லாட்டி பக்கம் கோணம் கோணம் பக்கம், எப்படியாச்சும் இந்த ஒரு பானமும் 2 கோணம் வரமா எழுதினா சரி. இதில் பாருங்கள், இங்கே என்ன நடக்குது? பிக்யூவும் பிக்யூன்ற பக்கமும் எஸ்ஆர்ன்ற பக்கமும் சமன். சரி, அந்த 2 பக்கமும் சமன். அதோட கோணம் எது சமன்? எஸ்பிக்யூன்னு சொல்கிற கோணமும் எஸ்ஆர்கியூன்னு சொல்கிற கோணம், இந்த 2 கோணமும் சமன்.
செங்கோணம் 2 இது. அடுத்தது இந்த எஸ்கியூன்னு சொல்கிறது பொதுவான பக்கம் ரெண்டுக்குமே பொது. அப்போ இது எப்படி ஒருங்கி செய்யுது? ஆகவே என்னது பிக்யூஎஸ்ன்ற முக்கோணியும் எஸ்கியூஆர் அந்த 2 முக்கோணம் வந்து ஒருங்கி செய்யுது. எந்த முறையில்? இது ஒரு பக்கம், இது ஒரு கோணம், இதுவும் என்னது பக்கம். அப்போ பக்கம் கோணம் பக்கம்ன்றதுல இது ஒருங்கி செய்யுது. அடுத்தது பாருங்கள் ஏபின்ற பக்கம் சமன் சிபி. அடுத்தது ஏபி சிபிக்கு சமன் ஆகிக்குது. கோணம் பாருங்கள் ஏ இந்த கோணம் ஏபி டின்னு சொல்கிற கோணம் சிபிடின்ற கோணத்துக்கு சமன் ஆகிக்குது. அடுத்து நடுவில் உள்ள பக்கம் பொதுவான பக்கம் ரெண்டுக்குமே உள்ள பொதுவான பக்கம் டிபின்னு சொல்கிறது பொதுண்டு போட்டாச்சு. இதுவும் பாருங்கள் இதில் ஒருங்கி செய்யுது. இது பக்கம், இதுவும் ஒரு பக்கம், இது கோணம், இது பக்கம் கோணம் பக்கம்ன்றதில் ஒருங்கி செய்யுதுன்னு சொல்லி எழுதணும். சரியா? அடுத்தது இது இணைக்கரம் தானே. இணைக்கரத்தில் வந்து பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பக்கம் சமன் கேஎல் என்எம் வந்து சமன். அதே மாதிரி நடுவில் உள்ளது பொது பக்கம் என்எல் பொது ரெண்டுக்குமே உள்ளது. அப்போ அதுவும் வந்து வருது. இந்த இதில் ப்ராக்கெட்டில் தரவுன்னு போட்டுக்கானே. அடுத்தது வேறு யார்? அந்த என்கேஎல்னு சொல்கிற அந்த 110ன்ற கோணம் இங்கே உள்ள என்எம்எல்லுக்கு வந்து சமனாகிக்குது. அடுத்தது ஆகவே முக்கோணம் என்கேஎல் சர்வசமன் முக்கோணம் என்எம்எல் அப்படின்னு போட்டுட்டு எந்தில் வந்து ஒருங்கி செய்யுது பாருங்கள். இது ஒரு பக்கம், இதுவும் ஒரு பக்கம், ஒரு கோணம். அப்போ இங்கே பக்கம் பக்கம் கோணம்ன்றதில் வந்து ஒருங்கி செய்யுது. சரி, இதில் கீழே உள்ளதில் பாருங்கள் ஏ என்ன தந்திக்கிறாங்க தரவு? ஏஓன்றதும் எதுவும் சமனம், இந்த சிஓன்றதும் சமனம். அதோடு வந்து எது சமன்னு சொல்லி சந்திக்குது உங்களுக்கு? ஏஓபி கோணம் தெரியுது. இந்த கோணமும் இந்த கோணமும் சமன்னு சொல்லி தந்திக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு இப்படின்னு சொல்லி காட்டட்டான். எப்படி காட்டுற? ஒன்றாவது ஏஓ சமன் சிஓ தந்திக்குது தரவுன்னு போட்டாச்சு. அடுத்தது பிஓன்றது ரெண்டுக்குமே பொதுவான பக்கம். அப்போ பிஓன்னு போட்டு பொதுன்னு போட்டாச்சு. அப்போ அடுத்தது வந்து ஏஓபின்னு சொல்கிற கோணம் பிஓசிக்கு சமனாயிக்குது. சரி, அதுவும் தந்திக்கு தரவுன்னு போட்டாச்சு. ஆகவே முக்கோணம் ஏஓபி சர்வசமன் முக்கோணம் பிஓசின்னு போட்டாச்சு. இதில் ஒருங்கி செய்து பக்கம் பக்கம் ஒரு கோணம், பக்கம் பக்கம் கோணமில் வந்து ஒருங்கி செய்யுது. இப்போ இது இப்படி சமன்ட்டு சொல்லி காட்டுது. இப்படி உங்களுக்கு 3 பேர் இப்படி சமன் ஆகினா மீதி உள்ள ஆக்கள் எல்லாம் ஒட்டோவாக சமன் ஆகுவாங்க. விளங்கிச்சா? அப்படின்டா இப்போ உங்களுக்கு வந்து ஏஓவும் இந்த ஓசியும் சமன் தானே. அதே மாதிரி அந்த உள்ள ஏஓபியும் பிஓசியும் சமன் தானே. அடுத்தது இந்த ஓபிக்குது இந்த ஓபி வந்து பொதுவான பக்கம் தானே. அப்போ 3 இப்படி சமன் வந்தால் இது 2 ஒட்டோவாக சமனாகும். விளங்கிச்சா? இங்கே உள்ள கோணங்கள் ஒட்டோவாக சமனாகும். அந்த அப்படி 3 சமனாவினா மீதி எல்லாம் சமனாகும். அதை வச்சு தான் அதை காட்ட சொல்லிக்குது 2வது கேள்வியில். அடுத்தது இதில் பிக்யூஎஸ் இந்த இடமும் ஆர்கியூஎஸ் இந்த இடமும் வந்து சமன். அப்போ 1வது வந்து பிக்யூஎஸ் ஆர்கியூஎஸ் சமன் தந்திக்கு தரவுன்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது கியூபிஎஸ் இதுவும் சமனம். அப்போ நீங்கள் அடுத்தது அதை எழுதுறீங்க. அடுத்தது நடுவில் உள்ள கோடு ரெண்டுக்கும் போதும். அப்போ இது எதில் ஒருங்கி செய்யுது? பக்கம் இது 2 கோணம். சரி, அப்போ பக்கம் ஒரு பக்கமும் 2 கோணம், பக்கம் கோணம் கோணம்